நான் சொன்னவனை கல்யாணம் பண்ணியிருந்தானா அவன் நல்லா இருந்துப்பா. கோடீஸ்வரன் நான் மாப்பிளைய பார்த்து வச்சிருந்தேன். அந்த வீட்டில் நான் ராணி மாதிரி வாழ வைக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இந்த மீன்காரி மோய் தான் அவளுக்கு பிடிச்சிருக்குன்னு கேட்டுக்கிட்டு போயிட்டா. நானும் நேரத்துல இருந்து அழுது அழுது முடிச்சிட்டேன். இதுக்கு மேல அழதுக்கு ஒண்ணும் இல்ல. அவிய வாழ்க்கை என்ன அவிய கையில தான். எனக்கு என்ன, நான் மகாராணி மாதிரி சந்தோஷமா எப்பவும் போல இருக்க போறேன். ஓனா அந்த மீன் கோரி எங்க அம்மைக்கு சம்மந்தின்னு நினைக்கும் போது எனக்கு டென்ஷன் ஏறுது. அதுக்காக நான் என்ன செய்ய முடியும்? எங்க அம்மா தலையெழுத்து என் காதல பிடிச்சால அதுக்கு அனுபவிக்கட்டும். நான் ஏன் இயல்புக்காக கவலைப்படணும்? நான் என் பிள்ளை என் புருஷன் சந்தோஷமா வாழ போறேன். குழந்தை, நான் உங்களை உடனே பார்க்கணும் குழந்தை. வாங்க மாணிக்கம், என் வீட்டுக்கு வாங்க. குழந்தை, உங்க கூட அப்பாவும் பேசணும்னு சொன்னாரு. ஏன் மாணிக்கம், மாமா என்ன பேசணும்னாரு? குழந்தை, நேர்ல பார்த்து பேசணும். அது ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியிருக்கு. நான் உங்களை கார்ல வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் குழந்தை. ரெடி ஆகி வெளியே வந்து நில்லுங்க. சரி மாணிக்கம். என்னவா இருக்கும்? என்ன எதுக்கு மாமா பார்க்கணும்னாரு? நேற்று தானே பார்த்துட்டு போனவ. ஒன்றுமே புரிய மாட்டேங்க. இவர் கேட்டாலும் சொல்ல மாட்டேங்காரு. ஒரு சமயம் அவிய வீட்டுக்கு என்னை கூப்பிடுவாங்களோ? அவிய கூப்பிட்டாலும் நான் போக மாட்டேன். அத்தைக்கிட்ட நான் கம்பீரமாக சபதம் வேற விட்டுட்டேன். என்னவா இருக்கும்? ஒன்றுமே புரியலையே. ஏய் குழந்தை, எதுக்கு இங்க தெருவுல வந்து நின்னுகிட்டு இருக்க? ஓனர், நீங்களாம் என்கிட்ட பேசுகிற வேலை வச்சுக்கிட்டாதுங்க ஓனர். நான் உங்கள் மேலே செம கோபத்தில் இருக்கேன். அப்படி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் பையனை போக வந்துட்டு? ஓனர், ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்காதுங்க ஓனர். நடந்த எல்லா பிரச்சனைக்கும் நீங்கள் மட்டும்தான் காரணம். உங்கள் மூஞ்சி எட்டி பார்க்கவே எனக்கு பிடிக்கல. பார்க்காத பெரிய இவா. நானே என் தங்கச்சி இப்படி பண்ணிட்டாலேன்னு கோவத்தில் இருக்கேன். என்கிட்ட வந்து வீரமா பேசியிருக்கீல? வீரமா? உங்கள் தங்கச்சி இப்படி பண்ணதுக்கும் நீங்கள் மட்டும்தானே காரணம். அவளுக்கும் மாணிக்கத்துக்கும் நிச்சயம்னு சொன்னதுனால தான் அவள் ஓடி இருக்கா. எல்லா தப்பையும் உங்கள் மேலே வச்சுட்டு மற்றவங்களை குத்தம் சொல்லாதுங்க ஓனர். வாய மூடு. நீ இப்போ எங்கே கிளம்பினுக்கா? நான் எங்கே வேணாலும் கிளம்பிட்டு போகிறேன். எங்கே வேணாலும் போவே வருவேன். உங்களுக்கு என்ன? நீ என் வீட்டில் இருக்க, எனக்கு ரூபா வேற தர வேண்டி இருக்கு. ஞாபகம் இருக்கட்டும். நான் உன் ஓனர் கேட்ட பதில் சொல்லி ஆகணும். அப்படிலாம் ஒன்றும் சொல்ல முடியாது. வாடகை தந்துட்டு தான் இருக்கேன் உங்கள் வீட்டில். சரி, என்னன்னு போய் தோலை. எனக்கு என்ன, சீக்கிரம் வீட்டுக்கு வரலான்னு வச்சுக்க. 7 மணிக்கே கதவை பூட்டி விடுவேன். நான் வீட்டு மேலோடு ஏறி உள்ள குதிச்சிருவேன், பார்த்துக்கிடுங்க. நீ எப்படி குதிக்கான்னு நானும் பார்க்கேன். அப்போ 7 மணி வரைக்கும் வராம பையனை எடுத்து போறா புல்க. சரி போ போ, எது வரைக்கும் போறேன்னு நானும் பார்க்கேன். என்னைக்கு உனக்கு கல்யாணம் நடக்க போறது இல்ல. ஓனர் என்கிட்ட வாங்கிறாங்க, ஓடி போயிருங்க. ரொம்ப தான் பண்ணிக்கிட்டு இருக்கா இவ. எந்தாலும் ஒளிஞ்சு போனா எனக்கு என்ன? ஓனருக்கு ரொம்ப தான் திமிரு. ஐ, மாணிக்கம் வந்துட்டாரு. எம்மாடி மருமவளே, வருத்தமா இருக்கியம்மா? இல்லை மாமா, நீங்கள் எல்லாம் இருக்கும்போது நான் ஏன் வருத்தப்பட போகிறேன்? எப்படியும் எங்கள் கல்யாணம் நடக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு மாமா. இதுதான் என் மருமக. பாத்தியா மாணிக்கம், உன்னை விட என் மருமக எப்படி ஸ்ட்ராங்கா பேசுறா பாரு. ஆமாப்பா, குழந்தை எப்பவுமே ஸ்ட்ராங் தான். அவங்க வாழ்க்கையில நிறையவே கஷ்டப்பட்டிருக்காங்கப்பா, அதனாலதான். இனி உனக்கு எந்த கஷ்டமும் இல்ல மருமகளே. என்ன சொல்றீங்க மாமா? ஆமாமா, நானும் என் மகனும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்கோமா. அதான் அதை உங்ககிட்ட சொல்லலான்னு வந்திருக்கோம். என்ன மாமா, அத்தைக்கு தெரியாம கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு முடிவு எடுத்திருக்கீங்களா? இல்லம்மா, உங்க அத்தையோட சம்மதத்தோட தான். அத்தையோட சம்மதத்தோடையா? அத்தை அப்படின்னா சம்மதிச்சுட்டாவளா மாமா? சம்மதிக்க வச்சிருவோமா. அதுக்கு தான் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என்னது மாமா, பாட்டியை வர வச்சு பேச வைக்கலான்னு பாக்குறீங்களா? இல்லம்மா மருமகளே, நானே எங்க அம்மா கிட்ட தற்செயலா தான் நிச்சயம் நின்றுருக்கு, பிறகு நடக்கும்னு தான் சொல்லி வச்சிருக்கேன். அப்படியா மாமா? ஆமாம்மா, அப்படிதான் சொல்லியிருக்கேன். வேற எப்படி மாமா அத்தையை சம்மதிக்க வைப்பிய? உங்க அப்பாவை வர வச்சுதாம்மா. என்னது, ஏன் அப்பாவா? அப்படின்னா எங்க அப்பா இருக்க இடம் தெரியுமா உங்களுக்கு? எங்க அப்பா எங்க அம்மையை விட்டு சின்ன வயசுலயே ஓடி போயிட்டாவும் மாமா. ஏமா உங்க அப்பா ஓடி போயிட்டாரு? எங்க அம்மா பாடகையாவனு சொல்லிக்கிட்டே இருந்தாலும் மாமா. அது எங்க அப்பாவுக்கு பிடிக்கலையோ என்னவோ தெரியல, அதனால விட்டுட்டு ஓடிட்டாருன்னு சொன்னவ எங்க பாட்டி. அப்படியா? இந்த சின்ன விஷயத்துக்காகவா அவரு ஓடினாரு? உங்க பாட்டி நீ சின்ன பிள்ளைன்னு உங்ககிட்ட எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்களா இருக்கும்மா. வேற ஏதாவது காரணம் இருக்கும். ஏன் மாமா, உங்களுக்கு அந்த காரணம் தெரியுமா? எங்க அப்பா சொன்னாவ்ளோ. இல்லம்மா, நான் உங்க அப்பாவை பார்த்ததே இல்லையே. ஏன் இது வரைக்கும் நான் ஒரு போட்டோ கூட பார்த்ததே கிடையாது. எப்படி மாமா எங்க அப்பாவை வர வைக்க போறேன்னு சொல்றிய? நீ அழாம நான் சொல்றத கேளுமா. என்னது மாமா? உனக்கு ஒரு டூப்ளிகேட் அப்பாவை நான் செட் பண்ண போறேன். உன் அத்தை கிட்ட எதுக்கு அந்த பிள்ளைய வேண்டான்னு சொல்றேன்னு கேட்டா அவ அனாதை, அவளுக்கு வசதி இல்லைன்னு சொல்றா. அதனாலதான் உனக்கு ஒரு வசதியான அப்பாவை நான் ஏற்பாடு பண்ண போறேன். இந்த விஷயம் ராசாத்திக்கு தெரியாது. ஏன், நம்ம 3 பேரை தவிர யாருக்குமே தெரியாதுமா. நீயும் யாருக்கிட்டயுமே சொல்லிடாத. எதுக்கு மாமா இதெல்லாம்? கல்யாணம் ஆனதுக்கு பிறகு உண்மை தெரிஞ்சாலும் அத்தை கோவப்படுவாவில்ல. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தெரிஞ்சா என்ன, தெரியாம போனா என்னம்மா. இந்த கல்யாணம் உங்க அத்தை சம்மதத்தோட நடக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த ஏற்பாடே பண்றேன். அதனால இத பத்தி நீ யாருக்கிட்டயுமே சொல்லிடாத. நான் ஏற்பாடு பண்ண அப்பா சீக்கிரமா உங்க வீட்டுக்கு வருவாரு.
உனக்கு அப்பாவா நடிப்பாரு. என்ன மருமகளே, நான் சொன்னது புரிஞ்சுதா? ம் புரியுது மாமா. மாணிக்கம் உங்களுக்கு சம்மதமா? குழந்தை, இந்த ஐடியாவே என்னோடது தான் குழந்தை. நான் சொன்னா ஒத்துப்பீங்களோ ஒத்துக்க மாட்டீங்களோன்னு தான் நான் எங்க அப்பாவையே கூட்டிட்டு வந்தேன். என்ன மாணிக்கம், இது சரி வருமா? நீங்களே யோசிச்சு பாருங்க. இதுதான் சரி வரும் குழந்தை. இதுக்கு மேலேயே நம்ம வெயிட் பண்ணிட்டே இருந்தோம்னு வைங்க, நம்ம 2 பேருக்கும் 60ஆம் கல்யாணம் தான் நடக்கும். நான் சொல்றதை நீங்க கேளுங்க குழந்தை. உங்களுக்காக நாங்க ரெடி பண்ணா அப்பா சீக்கிரமா வருவாரு. அவர் தான் அப்பான்னு நீங்களும் சேர்ந்தே நடிச்சிருங்க, சரியா? ம் சரி மாணிக்கம். மருமவளே, உங்க கல்யாணம் இனி கண்டிப்பா நடக்கும். இதுக்கு மேல இந்த கல்யாணத்தை யார் நினைச்சாலும் தடுக்கவே முடியாது. ஏன்னா இந்த கல்யாணத்தை உங்க அத்தையே ஏற்பாடு பண்ண போறா. அந்த அளவுக்கு தான் நாங்க இந்த அப்பாவை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ம் சரி மாமா. எம்மாடி மருமகளே, அத்தையே கோலம் போட மாட்டேனாமா, நீ எதுக்கு கஷ்டப்பட்டு கோலம் போட்டுட்டு கிடக்க? எழுந்திருமா, அத்தை கோலம் போடியே. இல்லத்த, கோலம் தானே நானே போட்டுறேன். உங்க வீட்டுல உன்னைய நல்ல பிள்ளையா தான் வளர்த்திருக்காவ. காலையில தூங்கி முழிச்சு வீட்டு வேலைய பாக்குறியே, ஏமா ஒரு மாதிரி சுவாகமாவே இருக்கா? அம்மா வீட்டுல பேச முடியலன்னு நினைச்சு வருத்தப்படுறியோ? எதுவும் நினைக்காதம்மா, அவியல பேசுவாவே. நம்ம என்ன தூரத்துலயா இருக்கோம், ஏதோ பின்னால வீட்டுல இருக்கோம். கொஞ்சம் தள்ளி போய் எட்டி பார்த்தா பேசிட்டே வந்துடலாம். இல்லத்த, அவங்க யாரும் என்கிட்ட பேச மாட்டாங்கத்த. அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கஷ்டப்படாதம்மா, எல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் தான். சரியாயிட, நீ வருத்தப்படாத. அக்கா வாக்கா. நீ வாய் மூடு, ஓட்டனா பேச விரும்பல. என் மீன்காரி என்ன கன்றாவி இதெல்லாம்? கன்றாவி இல்ல ஓனரு, கோலம். உங்க கண்ணுக்கு மட்டும் எல்லாமே தப்பா தான் தெரியும். என் வீட்டுக்கு வந்த புது மருமவ வாச தெளிச்சு இன்னைக்கு கோலம் போட்டுட்டு இருக்கா. நல்லா பார்த்துட்டு போங்க. ஆமா, உன் வீட்டுக்கு வானத்துல இருந்து மருமவ குதிச்சு வந்துட்டா. நல்ல திட்டம் போட்டு என் தங்கச்சி கூட்டிட்டு போய் தாலி கட்டி கூட்டிட்டு வந்திருக்கா. அக்கா, அவிய ஒன்னும் கூட்டிட்டு போவே இல்ல, நானும் தான் சேர்ந்து போனேன். நீ வாய் மூடு, உன்கிட்ட பேசவே எனக்கு விருப்பம் இல்ல. கோடீஸ்வர மாப்பிள்ளை பார்த்து வச்சிருந்தேன் உனக்கு. அதை விட்டுட்டு இந்த மீன்காரி வீட்டுல வந்து கோலம் போட்டுக்கிட்டு இருக்கா. நீ இங்க வந்து கோலம் போடத்தான் நீ பெத்து அம்மா வளர்த்தாலோ? நம்ம வீட்ல ஒரு நாள் கூட நீ கோலம் போட்டது கிடையாது. நான் ஒரு வேலைக்கு கூட உன்னை வெளியே விட்டது கிடையாது. பொத்தி பொத்தி அந்த வீட்டுல வச்சு உன்னை பாத்துக்கிட்டு இருந்தோம். நீங்க வந்து இந்த குப்பை மேட்ல கோலம் போட்டு இருக்க பயண கோலம். பயண கோலம் இல்ல ஓனரு, காலர் கோலம் தான். சீ, நீ எல்லாம் வாய் மூடு மனுஷியா நீ. என் தங்கச்சி இப்படி காலங்காத்தால கோலம் போட கிளப்பி விட்டுக்க. நீ எல்லாம் என்ன பொம்பளை? கல்யாணம் முடிஞ்சு ஒரு நாள் ஆவதுக்குள்ள கோலம் போட வச்சு கொடுமைப்படுத்திட்டு இருக்கா. ஓனரு, கோலம் போடுறதெல்லாம் என்ன கொடுமை வேண்டி கிடக்கு? என் மருமவதான் பிரியப்பட்டு கோலம் போட்டுட்டு இருக்கா ஓனரு. இது என்னமே அவ வீடு தானே, அவதான் எல்லாத்தையும் பார்த்துக்கிடணும். அதை நினைச்சு பிள்ளை வேலை செய்யுது. எழுந்திருமா, நான் கோலம் போடின்னு சொன்னேன். இருந்தாலும் அவதான் ஆசைப்பட்டு போடியா ஓனரு. இதுக்கு எதுக்கு ஏன் மேல கோபப்படுறீங்க? ஆமா, ஆசைப்பட்டுக்கிட்டு போடுவா. கோலம் போடுறதுக்கே ரொம்ப ஆசைதான். என் வீட்டுல இந்த பிள்ளைய எப்படி வச்சு நாங்க பாத்துக்கிட்டு இருந்தோம். இவ அந்த வீட்டுல இருக்கதே யாருக்கு தெரியாது. உன் முகம் எப்படியோ என் தங்கச்சி மயக்கிருக்கான். என் தங்கச்சி மூஞ்சி பாரு, காதலிக்கிற மூஞ்சி அது. குழந்தை மாதிரி வச்சு வளர்த்துக்கிட்டு இருந்த பிள்ளைய காதலிங்க பேரை மயக்கி கல்யாணம் பண்ணி வச்சு கோலம் போட வச்சிருக்கா. இப்போ ஏக்கா, நான் தாங்க கோலம் போட வந்தேன். அத்தை எதுவும் சொல்லாத. வாய் மூடு. அத்தையும் அத்தை, பையன் அத்தை. இந்த மீன்காரியெல்லாம் உனக்கு அத்தை. இந்த வார்த்தை கேட்டாலே எனக்கு காதெல்லாம் வலிக்குது. அம்மா, என் தங்கச்சி காலையில காப்பி குடித்தியா? ஆமா ஓனரு, ஒரு 10 ரூபாய் பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்து 4 பேரும் போட்டு குடிச்சோம். சரி, 10 ரூபாய்க்கு பால் பாக்கெட் வேண்டியது 4 பேருக்கு. ஷூ, நினைச்சாலும் எனக்கு அசிங்கமா இருக்கு. என் வீட்டுல 10 மாடு பால் கறக்குது, என் தங்கச்சிக்கு பால் இல்ல. என்னமா என் தங்கச்சிக்கு நீ வாங்கிய பாக்கெட் பால் கொடுக்காத. அவளுக்கு மட்டும் நான் 1 லிட்டர் பால் தரேன், அதை காய்ச்சி கொடு. வேண்டாம்க்கா, நான் அவிய வீட்டுல என்ன இருக்கோ அதையே குடிக்க. நீ வாய் மூடிக்கிட்டு இரு. நீ எல்லாம் என்கிட்ட பேசவே பேசாத. கல்யாணம் முடிச்சால கல்யாணம். நம்ம தகுதிக்கு இந்த மீன்காரி மாமியார் போல்க. ஏ மீன்காரி, என் தங்கச்சிக்கு பால் கறந்தோடனே அதில் வந்து பால் வாங்கிக்க. 10 ரூபா பால் பாக்கெட்ல என் தங்கச்சி காப்பி கொடுத்தான்னு கேள்விப்பட்டேன்னு வச்சுக்க. இந்த வீட்லயே நீ இருக்க முடியாது பாத்துக்க. இந்த